நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இதெல்லாமே இருக்கும். இன்னைக்கு நான் உங்க கூட சுத்திகரிக்கும் சங்கிலிகள் அப்படின்னு பேச விரும்புறேன். சங்கீதம் 105 சில வசனங்களை உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புறேன். வசனம் 17 பாருங்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். 18 அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. உண்மையாகவே அவரை சங்கிலி போட்டு கட்டியிருந்தாங்க. யோசேப்பு சங்கிலிகளினால கட்டப்பட்டிருந்தார். 19ஆம் வசனம் பாருங்க. அதை பற்றி தான் நம்ம கவனிக்க போகிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை யோசேப்பை சோதித்தது. ஆண்டவருடைய வார்த்தை அவரை துலக்கியது என்று கூட ஒரு மொழிநடை சொல்கிறது. வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை அவரை சோதித்தது, அவரை சுத்திகரித்தது. ஆண்டவர் அவருக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் வரைக்கும் அந்த சம்பவங்கள் வழியா அவர் உடல் அளவிலையும் மாறினாரு, சுத்திகரிக்கப்பட்டாரு, சோதிக்கப்பட்டாரு. இந்த பகுதியை வாசிச்சப்ப எனக்கு வேறொரு சம்பவம் நினைவுக்கு வந்துச்சு. நம்ம வீட்டில் நாய் வளர்ப்போம் இல்லையா, அதுக்கும் நம்ம உடம்பு சரியில்லைன்னா தடுப்பு மருந்து கொடுக்கும்போதோ ஏதாவது மருந்து மாத்திரை கொடுக்கணுன்னாலோ அது ஏற்றுக்காது. குளிக்க வைக்கணுன்னாலும் கூட அதுவாக வராது. மருந்து கொடுக்கணுன்னாலோ குளிப்பாட்டணுன்னாலோ நாம் அதை சங்கிலியால் கட்டணும். குறிப்பாக வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறப்ப நம்ம சங்கிலியால் கட்டுறோம். இல்லைன்னா அது நம்மளை விட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி போகும். நம்ம துரத்தி பிடிக்க வேண்டியிருக்கும். அதனால் அதை நம்ம சங்கிலி போட்டு தான் கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கும். நீங்கள் என்ன புரிஞ்சுக்க விரும்புகிறேன்னா, சங்கிலியால் கட்டுறது எதிர்மறையான விஷயமா தெரியலாம். இந்த நாயோட விஷயத்தை எடுத்துக்கோங்க. அதை சங்கிலியால் கட்டலைன்னா அதுக்கு நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாது. சங்கிலியால் கட்டலைன்னா அதை நாம் குளிக்க வைக்க முடியாது, பாதுகாப்பாக வெளியில் கூட்டு போக முடியாது. நம்ம விரும்புகிறத செய்கிறதுக்கு அதை சங்கிலியால் கட்டுறோம். உதாரணத்துக்கு மருந்து கொடுக்கணுமா, சங்கிலியில் கட்டுறோம். ஒருவேளை யோசேப்பு சங்கிலிகளால் கட்டப்படாமல் அவர் இஷ்டப்படி எதனாலும் செய்யலான்னு விட்டிருந்தா அவர் தானாக எதையாவது செய்ய முயற்சி செஞ்சுருப்பார். வேறு ஏதாவது செய்ய அவர் முயற்சி பண்ணியிருப்பார். சில சமயங்களில் ஆண்டவர் உங்களை சங்கிலிகளை கட்டுறாரா? ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை மாதிரி தோணுதா? நமக்கு எதிராக காரியங்கள் நடக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம நினைக்கிறத செய்ய முடியலையே, நம்மளோட விருப்பங்களை இலக்குகளை நாமளாக செய்ய முடியலையே, நம்ம ஆற்றலை முழுமையாக பயன்படுத்த முடியலையேன்னு நினைக்கிறீங்களா? என்னால் ஏன் என் கனவுகளை நிறைவேற்ற முடியலை? ஆண்டவர் அழைச்ச விஷயங்களை என்னால் ஏன் செஞ்சு முடிக்க முடியலன்னு யோசிக்கிறீங்களா? யோசேப்புக்கு பாருங்க, அந்த கனவுகள் எல்லாம் கொடுத்தது ஆண்டவர் தான். அதெல்லாம் யோசேப்போட விருப்பங்கள் மட்டும் கிடையாது. அது ஆண்டவர் முன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள். அது ஆண்டவர் கொடுத்த கனவுகள். ஆண்டவர் உங்களுக்கு அவரோட கனவுகளை கொடுத்துருக்கிறாரா? உங்களோட ஆவியில் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரா? தரிசனங்களை கொடுத்துருக்கிறாரா? அதை சாதாரணம் எடுத்துக்காதீங்க. அது ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது. ஆனால் அங்கே பாருங்க, அவராக காரியங்களை செய்ய முடியாதபடி ஆண்டவர் அவரோட கரங்களை கட்டி போட்ட சூழலும் அங்கே வந்தது. அதனால் ஆண்டவர் அவரில் அவருடைய வேலையை செய்தார். என்னோட செல்லப்பிராணி பற்றி நான் சொன்னது போல், அதை குளிப்பாட்ட நம்ம சங்கிலியால் கட்டுறோம். அப்போ தான் அது ஓடாமல் இருக்கும். நம்ம அழகாக அதை குளிப்பாட்ட முடியும். மருந்தோ தடுப்பூசியோ கொடுக்கணுமா, நாம் அதை சங்கிலியால் கட்டுறோம். அப்போ தான் அது ஓடாது. மருத்துவர் அவரோட வேலையை தாராளமாக செய்ய முடியும். அதனால் ஒருவேளை நீங்கள் வேலை செய்ய முடியாதபடி சங்கிலிகளால் கட்டப்பட்ட சூழல் வந்திருக்கேன்னு யோசிக்காதீங்க. அது ஆண்டவர் உங்களில் செயல்படுறதுக்கான நேரம். நீங்கள் விரும்பின காரியத்தெல்லாம் செய்ய உங்களுக்கு அனுமதி கொடுத்தா நீங்கள் அவர் செய்ய வேண்டியதுக்கு உங்களை விட்டு கொடுக்க மாட்டீங்க. நான் என்னோட நாயை சங்கிலியால் கட்டாமல் அது விரும்புகிற நேரத்துக்கு குளிக்க வரட்டும்னு விட்டுட்டா அது ஒருபோதும் வரவே வராது. ஆமாம், அது நடக்கவே நடக்காது. அது போல தான் இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த சூழலை ஏற்றுக்கணும். ஒருவேளை நான் கட்டப்பட்டிருக்கேனா, என்னால் முழுமையாக செயல்பட முடியலையா, ஒருவேளை ஆண்டவர் என்னில் தம்முடைய கிரியையை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடும். நான் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாயை நீங்கள் குளிப்பாட்டும் போது அது முதல்ல அங்கேயும் எங்கேயும் ஓடும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது அமைதியாகிடும். இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாதுன்னு அதுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் நீங்களும் சொல்லலாம், எனக்கு இந்த சங்கிலிலாம் வேண்டாம், நான் விடுதலையாக இருக்கணும், நான் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் வேதனை அனுபவிக்க போகிறது நீங்கள் தான். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எதையும் செய்ய முடியாது. ஆண்டவரோட ஒத்துழைச்சி போகிறது தான் நல்ல விஷயம். சரியான நேரத்தில் ஆண்டவர் அதை நடத்தி முடிப்பார்.
ஆண்டவர் தம்மோட வேலையை உங்களில் செய்வார். உங்களை சுத்திகரிப்பார், உங்களை ஆயத்தப்படுத்துவார், உங்களை சோதிப்பார், உங்களோட குணாதிசயத்தை பரிசோதிப்பார். விடுதலை ஆகிறதுக்கு நீங்கள் தயாரா அப்படின்னு அவர் பரிசோதனை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.